பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். அமாவாசையிலேயே சூப்பர் அமாவாசை, ஆடி அமாவாசை 24 ஜூலைல ஆடி அமாவாசை வருது. இந்த அமாவாசைக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணுங்கிறது தான் இந்த பதிவு. ஒரு அமாவாசையை நம்ம செய்யறது இல்லை, அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கறது இல்லை, யாருக்கும் எதுவும் நம்ம செய்யறது இல்லை. ஆனா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தா பித்ருதோஷம். அதனாலதான் உங்க வீட்டு பொண்ணுக்கோ கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு கல்யாணம் ஆகல, உங்க வீட்டுல நல்லது நடக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பித்ருதோஷங்கள் கொடுக்க போனா ஏகப்பட்ட பணம் ஆறுது, என்னால பணம் செலவு பண்றதுக்கான வழிவகைகள் கிடையாது. இதுக்காக நான் கடனை வாங்கி போய் பண்ணா அப்புறம் கடன்காரனுக்கு நான் தானே பதில் சொல்லணும். அப்படிங்கிறதுனாலேயே பல பேர் விட்டுருக்காங்க இன்னைக்கு பித்ருதோஷம் செய்யாம. அவங்களுக்கான ஒரு பதிவு, பித்ருதோஷங்களுக்கு கழிக்கக்கூடிய ஒரு பதிவு இந்த பதிவு. அப்பா அம்மாவுக்கு நான் திதி பண்றதே இல்லை, பரவாயில்ல வேண்டாம், இந்த ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பா நீங்க செஞ்சாகணும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, 3 அமாவாசையும் முக்கியமான அமாவாசை. இப்ப தை முடிஞ்சுடுத்து, இப்ப நம்ம ஆடியில இருக்கோம், ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் மூத்தவர்கள்னு இருப்பாங்கல்ல, இல்ல பிரிஞ்சுட்டாங்க, அண்ணன் தம்பி, அண்ணன் தனி கொடுத்தனம் போயாச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு பிரிஞ்சுட்டாங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு ஆத்தங்கரைக்கு போகணும். என்னென்ன வாங்கிட்டு, ஆத்தங்கரை இல்ல குளம் இருக்கும், குளத்துல ஐயர் உட்காந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணி வைப்பாரு. இந்த தர்ப்பணத்தை கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டும். இதுக்கு என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னா, அரிசி, பருப்பு, வெல்லம், காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துட்டு போகணும். பச்சை காய்கறிகள் நிச்சயமா இருக்கணும். கத்திரிக்காய், கேரட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. கேரட்டு கிடையாது, உருளைக்கிழங்கு கிடையாது, சக்கரவள்ளி கிழங்கு அலவுடு. உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு போகலாம். கீரைகள் வகைகள் எடுத்துட்டு போகலாம், பட் கீரைகள் திதிக்கு கிடையாது. இருந்தாலும் சில இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எண்ணெய் கீரை கொண்டு போகணும், முளைக்கீரை மட்டும்தான் கொண்டு போகணும், வேற எந்த கீரையும் கிடையாது. பாசிப்பருப்பு கொண்டு போகலாம், துவரம்பருப்பு கொண்டு போகலாம், வெல்லம் கொண்டு போகலாம். அரிசியில பச்சரிசி தான் கொண்டு போகணும், புழுங்கல் அரிசி கிடையாது, பச்சரிசி கொண்டு போகணும். முருங்கைக்காய் அறவே கொண்டு போக கூடாது, வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும். சோ இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பையில கட்டப்பட்டு எடுத்துட்டு நேர போய் எள்ளு கண்டிப்பா இருக்கணும். தர்ப ஐயர்கிட்ட இருக்கும், எள்ளு இருக்கணும். அதாவது தர்ப்பணம் பண்றதுக்கான சொம்பு, அது தண்ணி இருக்கணும். எல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில உட்காந்து திதி கொடுத்துருங்க. திதி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். திதி ஒவ்வொரு பித்ருக்களுக்கும் இன்று ஆடி அமாவாசை என்று திதி கொடுக்கணும். இந்த திதி கொடுக்கலன்னா என்ன? ரைட்டு சார், நான் இதெல்லாம் அமாவாசை திதி கொடுக்கறதே இல்லை, திதி கொடுக்கறதே இல்லை, ஆனா ஏதோ வழிவகை அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னா உங்க வீட்டுல இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்க்கவே முடியாதுங்க. பாருங்க, திதி கொடுக்கல, அட்லீஸ்ட் அமாவாசைக்காவது, ஆடி அமாவாசைக்காவது திதி கொடுக்க கத்துக்கோங்க, பழகிக்கோங்க. ஆடி அமாவாசையா திதி கொடுக்காம சாப்பிடக்கூடாது. நேர கொண்டு போய் ஆத்தங்கரையில கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வந்து வீட்டுல படையல் போட்டு நான் சாப்பிட்றேங்கிறது தான் உண்மையான வேலை. இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு முதல் நாள் உங்க வீட்டுல நல்லா பெருக்கி இறுக்கி நல்லா தொடச்சு கிடைச்சு எல்லாம் பண்ணிடணும். சிங்க்ல பாத்திரம் இருக்கக்கூடாது, கேஸ் அடுப்பை நல்லா தொடச்சிடணும், நல்லா கிளீன் பண்ணிடணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு வீட்டுல வாச தெளிச்சு கோலம் போடுறேன்லாம் போடக்கூடாது. ஏன்னா பித்ருகள் வந்து உங்க வீட்டெல்லாம் அப்படியே பார்ப்பாங்கன்னு ஐதீகம். கோலம் போட்டிருந்ததுன்னா ஏதோ விசேஷம் போல் இருக்கு, நம்ம அப்புறம் வரலான்னு போயிடுவாங்களாம். அதே மாதிரி ஆத்தங்கரையில எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல வெறும் சாத உருண்டையா உருட்டி அது மேல எள்ளு தெளிச்சு தர்பை எடுத்துக்கோங்க, 4 தர்பை மேல மாடி மேல மொட்டை மாடியில போய் ஒரு தூண்லையோ கீழையோ 4 தர்பையை கிழக்கு மேற்காக வைத்து வடக்கு தெற்காக வைத்து ஒரு பா மாதிரி போட்டுட்டு நடுவுல அந்த தர்பைக்கு நடுவுல கா கா கான்னு 3 தடவை கத்திட்டு அந்த சாதத்தை வைக்கணும். காக்கத்தை கூப்பண்ணும், நீங்க மாட்டுக்கு அப்படியே வச்சுட்டு வந்துடக்கூடாது. ஒரு பஞ்சபாத்திரம் உதிரணி எடுத்துட்டு போங்க, மேல அந்த சாத்துல பஞ்சபாத்திரத்தை தீர்த்தத்தை விட்டுட்டு காக்கைய 3 தடவை கூப்பிடுங்க, கா கா கான்னு கத்தணும். கத்துனீங்கன்னா அந்த காகம் ஓடி வரும்.
அந்த காகம் வந்து அது சாப்பிடுற வரைக்கும் நீங்க இருந்து பார்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க மட்டும் வந்துடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சில பேர் வீட்டுல எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க, நாங்க என்னதான் கூட்டாலும் காக்கை வரமாட்டேங்குது, அப்படியே இருக்கும், நாங்கெல்லாம் சாப்பிட்டு போய் பார்ப்போம், அப்படியே இருக்கும், ஒரு காக்கையும் வராது, ஒரு காக்கையும் வராது. அப்ப என்ன, பித்ருக்கள் வந்து சாப்பிடலன்னு ஐதீகமா என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. காக்கை வந்து சாப்பிடலையா, பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சாதத்தை எடுத்து நல்லா கரைச்சு, வெள்ளத்தோட கரைச்சு மாட்டுக்கு வைங்க, மாடு சாப்பிட்டு போயிடும். காகை சாப்பிடுறது சாப்பிடல, அப்புறம் வேற மாட்டுக்கு கொடுத்துருங்க. ஏன் நம்ம காகைகளை பித்ருக்களுக்கு ஈக்குவலா நம்ம சொல்றோம்னா, அந்த காலத்துல ராமர் ஆத்தங்கரையில தவசம் கொடுக்கும் பொழுது தசரத மகாராஜா மனுஷ ரூபமா வந்து கையை நீட்டுறாராம். கையை நீட்டும் பொழுது ராமர் சொல்லுகிறாராம், நீ மனுஷ ரூபமா வந்தா நான் வந்து பிண்டம் போட மாட்டேன், வேற ஏதாவது ரூபத்தை எடுத்துவான்னு சொல்லும் பொழுது தசரத மகாராஜா சூஸ் பண்ணி வந்ததுதான் காகம். அதனாலதான் காகத்துக்கு வந்து பித்ருக்களுக்கு சமம் அப்படின்னு ஒரு ஐதீகம், ஒரு கதைகள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் காகத்துக்கு நம்ம பித்ருக்கள் காரியம், அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஒரு அமாவாசையும் பண்ணும் பொழுதும் இல்ல திதி செய்யும் பொழுதும் காகத்துக்கு எள்ளும் தண்ணியும் நாம கரைச்சு வைக்கிறோம், உருண்டையா உருட்டி பிண்டம் போடுறோம், அந்த காகைகள் வந்து தின்னுட்டு போயிடும். இது வந்து ஒரு ஐதீகத்தினால சொல்லப்படுற ஒரு கதை. அதனாலதான் இன்னி வரைக்கும் காகத்தை கூப்பிட்டு தான் வைக்கிறோம். சில இடங்கள்ல காகம் சாப்பிட மாட்டேங்கிறது. அப்ப காகம் சாப்பிடல அப்படிங்கும் பொழுதுதான் இந்த மாட்டுக்காவது கொஞ்சம் வைங்க நம்ம சொல்றோம். அப்ப மாட்டுக்கு வச்சாலே பித்ருக்களோட தோஷம் நமக்கு கழிஞ்சு போயிடும், அமாவாசை செஞ்சதோட பலன் கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். இந்த அமாவாசைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன, காகத்துக்கு செய்யுங்க, பிண்டம் வைங்க. அந்த காகம் சாப்பிடலன்னா கவலைப்படாதீங்கோ, ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஆத்தங்கரையில தான் போய் பண்ணணும் தவசம். ஒருவேளை எங்க வீட்டுக்கிட்ட ஆத்தங்கரை இல்ல, அந்த ஆத்தங்கரைக்குள்ள ஐயர்லாம் வரமாட்டாரு, சின்ன ஊரு இல்ல பெரிய ஊரு அப்படின்னா, எங்களுக்கு ஆத்தங்கரை இங்கேருந்து போறதுன்னா 5-6 கிலோமீட்டர் நாங்க போக முடியாதுன்னா, உங்க வீட்டுல சுத்தி ஐயர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுல திதி பண்ணக்கூடிய ஐயர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு, ஆனா உங்க வீட்டுல கோலம் போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது, இப்ப படையல் போடக்கூடாது, சமையல்லாம் பண்ணி வச்சிருங்க, இப்ப படையல் போடக்கூடாது. எப்ப போடணும், உங்க வீட்டுக்கு ஐயர் வந்துட்டு திதி கொடுப்பீங்கல்ல, அமாவாசை தர்ப்பணம் பண்றதுன்னு பேரு. அமாவாசை தர்ப்பணம் பண்ண அப்புறமா அந்த ஐயர் மந்திரங்கள்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயர் வந்து காலாலமிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. போன அப்புறம் நீங்க உங்க வீட்டை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அந்த தர்ப்பணம் பண்ண இடத்தெல்லாம் முதல்ல துடைக்கணும். துடைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அவருடைய போட்டோ எங்க இருக்கும், வடக்கு பார்த்துருக்கு இல்லையா, அங்க ஒரு டேபிளை விரிச்சு அந்த டேபிளை இலையை விரிச்சு படையல் போடுவீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறது, படையல்ங்கிறது எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு நீர் விழாவி அவரை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு, ஐயா எங்க வீட்டை வந்து நல்லபடியா காப்பாத்து, உன்னுடைய ஆசீர்வாதம்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடணும். காக்கைக்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும். எல்லாம் வச்சுட்டு மேல நான் சொன்ன மாதிரி காக்கைக்கு வச்சுட்டு காக்கையை கூப்பிட்டுட்டு கீழே வந்துட்டு இந்த படையல் வச்சிங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு பாகம் உங்களுக்கு, அடுத்த பாகம் உங்களுடைய மனைவிக்கு, எல்லாம் நீங்க சாப்பிட்டு முடிச்சு இன்னொரு பாகம் அவருக்கு 3 பாகமாக பிரிச்சு அதை நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு கடைசியில அந்த இலையோட எல்லாத்தையும் சுத்தி மாட்டுக்கு தான் போடணும். மாடுதான் திங்கணும், நாயோ யாரோ எதுவுமோ சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு போட்டுருங்க, மாடு சாப்பிட்டுட்டு போயிடும். இது இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணத்தினுடைய பலன். இந்த தர்ப்பணம் பண்ணா என்ன கிடைக்கும், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பித்ருதோஷம் உங்களை விட்டு விலகி போகும், உங்க வீட்டுல நல்ல சுபீட்சமான வாழ்க்கை வாழலாம். உங்க வீட்டுல இத்தனை நாள் நல்ல காரியம் நடக்காம இருந்தது, இப்ப நல்ல காரியம் நடக்கும். ஓகேவா? இந்த அமாவாசையோட பலன், ஆடி அமாவாசையோட பலன் இதுதான். அப்ப ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும். யாராக இருந்தாலும் கண்டிப்பா தர்ப்பணம் செய்யணும். ஆத்தங்கரைக்கு போய் செய்யலாம், இல்ல வீட்டுல செய்யலாம். இல்ல நான் ஃபாரின்ல இருக்கேன் அப்படின்னால் ஒண்ணும் இல்ல, நேரம் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி தானம் கொடுக்க சொல்லுங்க. அரிசி, எல்லா காய்கறியும் வாங்கி அரிசி வாழைக்காய் எல்லாத்தையும் ஆத்தங்கரையில போய் உங்க வீட்டு அம்மா யாராவது கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு சங்கல்பம் வாங்கிட்டு தானம் கொடுத்துட்டு வரணும். ரைட்டுங்களா? கண்டிப்பா பண்ணணும். அதாவது நீங்க செஞ்ச பலனை இந்த தானங்கள் வந்து கொடுக்கும்.
நான் ஊர்லயே இருந்துட்டு என்னால பண்ண முடியாது, நான் செய்ய முடியாதுன்னீங்கன்னா அந்த பாவம் உங்களை தான் மேன்மேலும் வந்து சேருங்கிறது தான் இதோட ஐதீகம். அதனால என்ன பண்ணோம், ஆடி அமாவாசையை தர்ப்பணத்தை விடாம பண்ணணும். நீங்க நான் ஒரு அமாவாசையை நான் பண்ணிருக்கேன் பண்ணுங்க, ஆனா ஆடி அமாவாசை விடக்கூடாது. செய்றீங்களா? ஈஸி. ஒண்ணு ஆத்தங்கரையில செய்யுங்க, இல்ல வீட்டுல ஐயரை கூட்டு செய்யுங்க. வெளியூர்ல இருக்காரு எங்க வீட்டுக்காரர் வர முடியாது அப்படின்னா நீங்க கொண்டு போய் தானம் கொடுங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். உங்க பித்ருக்கள் தோஷம் விலகும். தோஷம் விலகிச்சுன்னா உங்க வீட்டுல என்றென்றும் நல்லது நடக்கும்ங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.